நாய்க்கு ஆறுசாமினே சொல்லாதீங்க. அவன் ஆறுசாமி இல்ல, நாரசாமி அவன். நாரா இரு வச்சு. வெல்கம் டு ஸ்மெல்லி கிரிக்கெட் கலாட்டா. ஹாய் கைஸ், வணக்கம். ஹாய், வணக்கம் வணக்கம். ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். நேற்று டபுள் டெஸ்ட் நடந்துச்சு. அதை பஞ்சாப் ராஜஸ்தான் ரிவ்யூ இங்கே நாங்கள் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு நல்ல சேனலில் போய் பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாகவே நான் வியூவர்ஸ் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். ருத்து வந்து சிஎஸ்கேக்கு ரைட் கேப்டனா? கமெண்ட் செக்ஷனில் உங்கள் தாட்ஸை போடுங்க. சரி, ஆரம்பிங்கடா. யார் ஆரம்பிக்கிறது? நான் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ண டெவான் கான்வே உள்ளேத்துனுவா. ஓகே, டெவான் கான்வே நீ எடுத்துன்னு வந்த, நான் எதுவுமே சொல்லல. கேம்பிள் முகேஷ் சௌத்ரி எதுக்குடா எடுத்துன்னு வந்த உள்ள? ஊர்காரன். ஏன்டா ஊர்கார் பையன்ற ஒரு மாமா மச்சான் எதனால சொல்ற போறடா அவங்கள. டேய், ஊர்கார் பையன் பிரான்சிஸ் ஒரு முறை கேஎல் ராகுல் பார்த்தாடா எல்எஸ்ஜில. அவனுக்கு என்ன நிலைமை நடந்துச்சு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாருகோ. அதடா பார்த்து திருதுடா கொஞ்சம். அதேதான் பண்ணுகிறான் மகாராஷ்டிராக்காரன் முகேஷ் சௌத்ரி. ஏண்டா இப்ப இல்ல, டெவான் கான்வே நீங்க 4 மேட்ச்க்கு அப்புறம் தான் எடுத்துன்னு வரீங்க. இப்ப அன்சுல் கம்பல்ஜி எப்படியும் சீசன் முடிஞ்சிடும். 10 மேட்ச் கழிச்சு எத்தனை அதுக்கப்புறம் இந்த சீசன் நான் சாமிக்கு விட்டுருங்க. அதை நான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்றேன், இந்த சீசனை சாமிக்கு விட்டுருங்க. நெக்ஸ்ட் சீசன்ல பார்த்துக்கலாம். சரி, ஓகே. மேட்ச்ல நடந்துச்சு, அதை பத்தி பேசுவோம். மேட்சே வேணாம். நான் இன்னைக்கு மேட்ச் பக்கமே போல. ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் செலெக்ஷனுக்கே வாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்குவாட் செலெக்ஷன்ல சத்தியமா புரியலண்ணா. எங்கடா பவர் ஹிட்டரு? அதெல்லாம் எங்கடா பவர் ஹிட்டரு? செலக்ஷன்லாம் விட்றா. எனக்கு நீங்க ஆக்ஷன்ல அஸ்வின் எடுத்தீங்க, 100 எடுத்தீங்க, ஜடேஜாவை எடுத்தீங்க. அப்ப ஏன் யூஸ் பண்ணல? யாருக்குமே 4 ஓவர் முடிக்கல. நீங்க நேத்து நல்லா தான்டா போட்டான். அஸ்வின் நல்லா தான் போட்டான். 100 எடுத்தீங்க. அக்ஷர் பட்டேல் விக்கெட் சூப்பரா எடுத்தான். நேத்து ஜட்டு தான் போட்டிருந்தான். நேத்து முகேஷ் ஜட்டு ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட்னா. ஆமா, 7 ரன் தான் குத்தாரு. தேவலாம் ஜட்டு. அதுதான் நான் கேட்டேன். ருத்து வந்து சிஎஸ்கேக்கு ரைட் கேப்டன். சாரி, 9 ரன். அதான் கேட்க வரேன். ருத்து வந்து ரைட் கேப்டனா? அதனால தான் கேட்டேன். ஏன்னா அவன் ஸ்பின்னர்ஸே நம்ப மாட்டேங்கிறான், நம்பி ஓவர் தர மாட்டேன்றான். அது இல்லாம இல்ல, எல்லாருக்குமே தெரியுது அன்சுல் கம்பல்ஜி உள்ள வரணும், பவர் பிளேல ஓவர் போடுற ஆள் இல்லைன்னு தெரியுது. நீ எங்கந்திரா முகேஷ் சௌத்ரி எடுத்துன்னு வர? முகேஷ் சௌத்ரி நம்ம 2 மேட்ச் டெவான் கான்வே சொல்லியிருந்தோம்ல, அந்த காதுல கேட்டுச்சு போல. அதான் டெவான் கான்வே இறக்கிருக்காங்க. நம்ம இன்னும் வந்து சொல்லிட்டே இருப்பா. நம்ம மட்டும் இல்ல, சிஎஸ்கே ஃபேன்ஸ் மொத்த பேரும் சொல்லியிருந்தாங்க டெவான் கான்வே வரணும், கந்தா வரணும் பாட்டெல்லாம் வேற போட்டிருந்தாங்க, கந்தா வர சொல்லுங்கன்னு. அதே மாதிரிதான் அவரையும் கூப்பிடுவான்னு நினைக்கிறாங்க. கூப்பிடுவாங்க கண்டிப்பா. அது இன்னும் சீசனே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஆஃப் சீசன் முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு, அன்சுல் கம்பல்ஜி உள்ள வரதுள்ள. ருத்து, நீ எதுக்கு 1 டவுன் ஆடுற? ஓப்பனிங் ஆடுறது நீ எதுக்கு 1 டவுன் வர? ஆல்ரெடி நான் 3 மேட்ச்ல ஃபர்ஸ்டே பார்த்துட்டேன். நீ 1 டவுன் வந்து ஒன்னு கழட்ட போறது கிடையாது. நீ கான்வே கூட ஓப்பனிங் வா. ஏன்னா ருத்து வரும்போதெல்லாம் பாரு, 8 ரன்னுக்கு ஒரு விக்கெட், 0க்கு ஒரு விக்கெட், 4 ரன்னுக்கு ஒரு விக்கெட், அந்த மாதிரி தான் போயிருக்குது மேட்ச் ஃபுல்லா. அது நீ டைரக்டா நீ ஓப்பனிங்கா இறங்கி ஆட வேண்டியது தானே. டெவான் கான்வே அவனும் ஓப்பன் பண்ணா அடிப்பூரம் ஒருத்தன் நிற்பான். ரச்சின் நல்லா விளாடுவான். ரச்சின் 1 டவுன் இல்லாத இருக்குதுங்க. இன்னொன்னு, ஐயோ, நேற்று விஜய் சங்கர் ஆடின ஆட்டத்தை பார்த்துட்டு நான் சொல்றேன், அதுக்கெல்லாம் நீ விஜய் சங்கரை குறைய சொல்லக்கூடாது. டாப் 4 ஒண்ணுமே கேட்டல. அவன் வந்து நம்ம எதுவுமே பிளேம் பண்ணக்கூடாது. ஏன் பிளேம் பண்ணக்கூடாதுன்ற? நீ வந்து எனக்கு என்ன தெரியுமா, சிஎஸ்கே நேற்று இன்டென்ட்டே காட்டல. அடிக்கிற இன்டென்ட் இவனுங்க காட்ட மாட்டேன்றானுங்க. எத்தனை மேட்ச் காட்டுன்னு கத்துறது. விஜய் சங்கரே நான் வரேன். விஜய் சங்கர் ஜிடிக்கு எப்படி ஆனா அந்த இன்டென்ட்டை நீங்க காட்டு போ. ஜிடியோட கிரவுண்ட் வந்து கொஞ்சம் சின்னசுனா, நம்ம ஜேபாக் மாதிரி பெரிய சைடுனா, அக்மல் பார்த்து நரேந்திர மோடி பெரிய ஸ்டேடியம் தான், அங்கேயே அவன் வச்சிருக்கான். விஜய் சங்கர் நேத்து எனக்கு விஜய் சங்கர், நீ எதுக்கு 50 பால் உக்காந்து ஆடுனுக்குற? உனக்கு யாரு ஆட சொல்றா? அவ்வளோ நீ இன்டென்ட்டை காட்டு. நீ உன்னை என்ன நெக்ஸ்ட் மேட்ச் அப்படியே பிளேயிங் லெவலில் உள்ள வர போறாங்களா? எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச் தூக்கிட்டு போறாங்க. நீ இந்த ஆட்டத்தை அதான் தோக்க போது தெரிஞ்சுல. சரி, பக்கத்துல ஆச்சு போலாம். ரன் ரேட் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரன் ரேட் முக்கியம். ஃபர்ஸ்ட் வின் ரன் ரேட் பாத்துங்கறீங்க. மேட்ச் மேல ஆடிட்டு இருக்கான். சிங்கிள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இருக்கான். நேத்து அடிக்கிற இன்டென்ட்டே காட்டலடா சாமி. நம்ம எப்போ சுரேஷ் ரெய்னா விட்டோமோ அப்பத்துல இருந்து 180 சேஸ் பண்ணவே இல்லை.
அதான் 2000 அதான் லாஸ்ட் 6 இயர்ஸா 18 நினைக்கிறேன். 180 பிளஸ் நம்ம அச்சதே கிடையாது. ஷெயின் வாட்சன் வந்து அச்சு குத்து இருக்காரு அந்த ஒரு சேஸ் ஃபைனல் கேகேஆரோட. அது எஸ்ஆர்சி கிட்ட சரியா தெரியல அது. ஆனா அந்த ஒரு சேஸ் தான் நம்ம 180 பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் 180 இன்னொன்னு, ருத்து வந்து 180 பிளஸ் சேஸ்னா அடிக்கவே மாட்டேங்கிறான். அதுக்கான பாயிண்ட் தான் எத்தனை வரேன். 10 இன்னிங்ஸ் 147 ரன், ஆவரேஜ் 14, ஸ்ட்ரைக் ரேட் 124. என்னடா இது 10 சேஸ்ல 180 மேல என்னடா ஆவரேஜ் 14 ஆவரேஜா? நேத்து டெல்லி வந்து 183 அடிச்சாங்களா? 184 சிஎஸ்கே அடிச்சிருவாங்கன்னு எத்தனை பேர் நம்பிக்கை வச்சீங்க? எவனுமே வச்சேன். கொஞ்சம் கான்வே வந்தாருன்றதுனால தான் வச்சேன். நான் இல்லனா அது சுத்தமா வைக்கல. எனக்கு தெரிஞ்சு போச்சு இவனுக்கு இப்படிதான் ஆட போறான்னு. ஏன்னா அடிக்கிறதுக்கு அடிக்கிற இன்டென்ட் இவனுக்கு 3 மேட்ச்ல காட்டல, இந்த மேட்ச்ல மட்டும் காட்ட போறாங்களா? லாஸ்ட் 2 ஓவர் அடிக்கிறாங்க. லாஸ்ட் 2 ஓவர் அடிச்சா என்ன பண்ணு? லாஸ்ட் 2 ஓவர் கணக்கே இல்லடா. நீங்க அடிக்கவே தேவையில்லடா அதுக்கு. ஏன் நீங்க எடுத்துட்டு போறீங்க மேட்ச் முன்னாடியே அடிக்க ட்ரை பண்ணுங்க. உன்ன எனக்கு மேட்ச தோக்குறீங்களா ஜெயிக்கலாம் செகண்டரி. நீ ஒரு இன்டென்ட்ட காட்டல, அடிக்கிற இன்டென்ட்டே காட்டல. வக்கன் எல்லாம் தடவி நேத்து செகண்ட் ஹாஃப் டபுள் ஹெட்டர்ஸ் நடந்துச்சு பத்தியா பஞ்சாப். நேல் வதேர புச்சின் பொளந்தாரு. போக்குறாங்க மேட்ச். ஆனா பொளந்தாரா இல்லையா அதனா கொஞ்சம் காட்டுங்கடா தயவு செஞ்சு. அதுதான் நான் விஜய் கிட்ட சொல்றேன். அதே 50 அதே ரன்னா அவன் வந்து எத்தனை பால்ல அடிச்சா, நீ எத்தனை பால்ல அடிச்சிருக்க? இன்னொன்னு விஜய் சங்கருக்கு 5 கேட்ச்ரா. 5 கேட்ச். ஒன்னு சொல்லிட்டா அக்ஷர் பட்டேல் அவ கேட்ச் ஓட பதிலா இவெல்லாம் ஒரு ஆளாடா, இவ கேட்ச் தர விட்டுக்கோ போடா சிரிச்சின்னு போறான் அவன் பாட்டுக்கு. இல்ல உண்மையிலே அவனுக்கு வேணுமே தான் விட்டானுங்க போல. ஏன்னா எவனா வந்து பின்னாடி அடிக்க முகேஷ் சௌத்ரியோ இல்ல அஸ்வினோ ஏதோ ஒரு இன்டென்ட்டா காட்ட போறானுங்க. இன்டென்ட்டாச்சு காட்டியிருப்பானுங்க. ஆனா இவன் வந்து தடையுன்னு இருக்கான். ஒரு கேட்ச் மிஸ் ஆனாலே மேட்ச் வின் ஆகி பாத்துருக்கோம். ஒரு கேட்ச் டிராப் ஆகி 5 கேட்ச் மிஸ். ஏதாச்சும் அடிச்சிருக்கலாம். 5 கேட்ச் எவன்டா மிஸ் பண்றான்? அவன் அடிக்கலனா அவனை நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அது 2 பேர் 10 ஓவர் நின்றுருக்காங்க. 10.2 ஓவர் 26 பால் ஆனார் நேத்து. எத்தனாவது 11வது ஓவர்ல உள்ள வந்துட்டாரு. ஆனா அவரும் இன்டென்ட்டை காட்டல. அவர் எப்ப சரி அவர் எனக்கு சரி ஓகே அவர் இன்டென்ட்டை காட்டல. ருத்து உன்னை யாருப்பா பவர் பிளேல அடிக்க சொல்றா? நீ நிக்கணும், உன்னை சுத்தி தான் மத்தவனுங்க ஆடணும். நீ ஹிட்டர் கிடையாது, உன்னை சுத்தி தான் மத்தவனுங்க ஆடணும். ஆமா இவனுங்க 180 பிளஸ் ஏதோ ஆயிடுது போல. இவனே பிக்ஸ் பண்ணிட்டாங்களா நம்மளால அடிக்க முடியாதுன்ட்டு. ஒரு क्वेश्चन வரணும். ஜடேஜா எத்தனை கோடி நான் ரிட்டர்ன் பண்ணோம்? 18. அஸ்வினுக்கு எவ்வளவு நான் வாங்கணும்? 10. 100க்கு எவ்வளவு நான் கொடுத்தோம்? 10. மொத்தமா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் ஸ்பின்னுக்கு மட்டுமே? மினிமம் 38 crores ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் ஸ்பின்னுக்கு மட்டும். அவனுங்கள ஃபுல் ஓவர் கோட்டா முடிக்கணுமா மாட்டோமா நம்ம? அதுதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்கடா. அஸ்வின் ஃபுல் ஓவர் கோட்டா முடிக்கலையா? வரேன். சிவம் துபே எதுக்கு எத்தோம்? ஒழுங்கா ஆடணும்ன்றது தானே எத்தோம். அந்த நாய்க்கு ஆறுசாமினே சொல்லாதீங்க. அவன் ஆறுசாமி இல்ல, நாரசாமி. அவன் நாரா வச்சு 12 கோடி அவனுக்கு. பேட்டிங் சாரி ஃபீல்டிங் பண்ண மாட்டாராம், பவுலிங் போட மாட்டாராம், எதுவுமே பண்ண மாட்டாராம். வந்து பேட்டிங் மட்டும் ஆட்டு பறதுக்கு உனக்கு 12 கோடிக்கு என்னத்துக்கு ரீட்டைன் பண்ணோம்? அது வந்து ஒரு 6 பண்ண அடிப்பாரு பேருக்கு. எல்லாம் ஆர்சாமி சொல்றாங்களே ஒரு 6 அடிச்சிட்டு அவுட் ஆயிடுறாங்க. தூபேவை எல்லாரும் ஷார்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்கண்ணா. லெக் ஸ்பின் போடுறானுங்கண்ணா. லெக் ஸ்பின் வச்சு தான் அவன ட்ரபிள் பண்றானுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் விக்னேஷ் புத்தூர், இவனுக்கு செகண்ட் மேட்ச் சுயா. இவனுக்கு செகண்ட் மேட்ச் ஓகேவா? இவன் நின்னத்துல தான் சுத்துறான். எல்லா பால்லாம் அப்படி அடிக்க முடியாது. இவன் அவ்வளவுதான். சிவந்து கதை முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு சிவந்து தூக்கி போட்டுருக்கான். தூக்கி போட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா உள்ளேட்டுவாங்க. அவங்களுக்கு இந்த சீசன் விட்டுருங்கடா தயவு செய்து. இந்த சீசன் வந்து நீங்க உள்ள போறதுலாம் வாய்ப்பே கிடையாது. இனிமே நீங்க யங்ஸ்டரை வச்சு ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் சீசனுக்காவது கொஞ்சம் டீமை பில்ட் பண்ணுங்க நான் சொல்ல வரேன். சிஎஸ்கே 4.50 வரைக்கும் போனாங்க. நேல் வதேராக்கு ஒரு பிட்டு போட்டு தான் எடுத்துருக்கலாம் அந்த பிளேயரை. அதை விட்டானுங்க. தேவையில்லாத ராகுல் திரிபாதி, தீபக் கூடா எதுக்கு டீம்லன்னே தெரியல எனக்கு. அவனுங்கள சரி அவங்களால தான் ஏதோ தோக்குறானுங்க. அவங்கள வெளியே அமுச்சு பார்த்தாச்சு, அப்பயும் தோக்குறானுங்க இவனுங்கிட்ட. அதுதான் நீ சொல்ற மாதிரி நடுவுல வந்து பவர் ஹிட்டர் கிடையாது. சிவம் துபே இன்னமும் நீங்க சிவம் துபேவே நம்பிட்டு இருக்காதீங்க. அவன் அடிக்க மாட்டான்.
நீங்க இன்னும் 14 மேட்ச் கொடுத்தாலும் அவன் அடிக்க மாட்டான். தயவுசெய்து அவன் தூக்கி எறிங்க. தூக்கி எறிஞ்சிட்டு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா இருக்க உள்ள எட்டுவாங்கன்னு நான் தான் சொல்றேன். சிவம் துபேக்கு இந்தியா கலர்ஸ் எப்ப கிடைச்சிச்சோ அப்பத்துல இருந்து இவன் சிஎஸ்கேல அடிக்கதே கிடையாது. அதுதான் அவன் இந்தியால போய் கரெக்டா அடிக்கிறான். அவன் தூக்கி வெளியே கிராஸ் ஒரு 10 ஓவர் விளாண்டாங்க. நான் கூட சரி ஓகே ஏதோ பண்ணி வின் பண்ணிடலாம் நினைச்சேன். மிடில்ல 6 அடிக்கலடா, சும்மா சிங்கிள் ஒரு ஓவருக்கு 2 ரன் 3 ரன் இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் 6 சிவம் துபே வந்து தானே அடிச்சான். என்ன பண்ண எதுவுமே பண்ண முடியாது. 4 மேட்ச் அப்படிதான்டா போயிட்டு இருக்குது. சிவம் துபே வரும்போது தானே ஃபர்ஸ்ட் 6 போகுது. அதோட 6 லாஸ்ட் மேட்ச் கூட அதான் போச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மேட்ச் கூட அவன் வந்தாதான் ஃபர்ஸ்ட் 6 போகுது. அதுவும் 10 ஓவர் கிட்ட தான் போகுது ஃபர்ஸ்ட் 6 எப்ப பார்த்தாலும். இன்னொன்னு நம்ம எங்க தெரியுமா மேட்ச் பார்க்குறோம், பவர் பிளேல தூத்துறோம், பவர் பிளேல விட்டுறோம். ஆமா, அந்த 24 ரன் பவர் பிளேல அடிச்சிருந்தா நேரம் வந்து உள்ளாச்சி போயிருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பவர் பிளேலயும் மேல 30க்கு 2 விக்கெட், 30க்கு 1 விக்கெட், 40க்கு 2 விக்கெட் இப்படியே அடிச்சிருந்தா எங்க நீ பவர் பிளேல விக்கெட் விட்டுற, அடிக்கவும் மாட்ட. பவர் பிளேல ரிஸ்கி ஷாட் ஆடுறது கிராம்பர் ருத்து 2 ஃபீல்டர்ஸ் தான் வெளியே வைப்பாங்க, அங்கேயே தான் கொடுப்பான். அதே இடத்துல கரெக்டா குத்துட்டு போறான். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் நீங்க வேற கேப்டனை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ருத்து வந்து நீங்க சிஎஸ்கேக்கான கேப்டன் கிடையாது. அவன் வந்து கேப்டன் ஆயிட்டு பின்னாடி அவன் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்கிறான். லாஸ்ட் நான் அப்படி சொல்ல மாட்டேனா, ஏன்னா டீம் உள்ளவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னா. ஏன்னா ஜடேஜாவை நீ வந்து இந்த இடத்துல போய் இப்படி எல்லாம் போடு ஆடுன்னு சொல்ல முடியாது ருத்துவால, அஸ்வினையும் சொல்ல முடியாது, எம்எஸ் தோனியும் சொல்ல முடியாது, அவனால நீ அடிச்சு ஆடுன்னு சொல்ல முடியாது, அவனால ஒன்றும் பண்ண முடியாது. பிளம்மிங்கும் வந்து வெறும் நியூசிலாந்து பிளேயர்ஸா பேக் பண்ணின்னு வர்றாரு. அது முதல்ல நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நியூசிலாந்து பிளேயர்ஸ் 2 பேர் தான்டா இருக்காங்க, வேற யாரா இருக்கிறாங்க? நான் ஒன்னு சொல்லிட்டேனா, டெவன் கன்வே இஸ் நாட் இன் ஃபார்ம்னா. உண்மையா சொல்றேன், நியூசிலாந்து ஃபார்மே இல்ல. அவன் ஃபார்ம் இல்லனாலும் நீ அவனை ஓப்பனிங் அவனும் ருத்து நீ அனுப்பு, அவன் ஃபார்முக்கு வரானா இல்லையான்னு பாரு. நான் ஒன்னு சொல்லிட்டா, நான் அதெல்லாம் டெவன் கன்வே குறை சொல்ல, பட் நீ ஆக்ஷன்லனா வேற எதனா ஒரு நல்ல பிளேயர்ஸ் எடுக்கணும். இவனுங்க ஆக்ஷன்லயே பாதி கோட்டை விட்டானுங்க. கேவலா தண்டத்துக்கு ராகுல் திரிபாதி, தீபக் கூடா, அவனுங்க எல்லாம் பிளேயிங் லெவல்ல இல்லடா. அவனுங்க திரும்ப திட்டி ஒரு பிரயோஜனம் இல்ல. இப்ப பிளேயிங் லெவல்ல நேத்து இருந்தவனுங்க. சரி ஓகே, முகேஷ் சௌத்ரி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர்லாம் வச்சுக்கின்னு நீங்க பவர் பிளேல போட்டா என்ன ஆகும்? கலீல் அகமது உயிரை குத்து போட்டுக்கிறான்டா எல்லா மேட்சுக்கும். அவன் மட்டும்தான் போடுறாடே. டெத்ல பதினா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுகிறான். நடுவுல தான் பவுலிங் போட ஆளு கிடையாது. நீ ஸ்பின்னர்ஸும் கரெக்டா யூஸ் பண்ண மாட்டேங்கிற. உனக்கு 3 ஸ்பின்னர் தேவையா? அப்படி இல்லைன்னா இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்கணும் உள்ள. ஏன் நீ ஸ்பின்னரே வேணா ரச்சினை வச்சு கூட 1 ஓவர் 2 ஓவர் தள்ளலாம் தவிர சும்மா நீங்க அஸ்வின் 100 ஜடேஜா எனக்கு தெரிஞ்சு ரச்சினா ஸ்பின்னரா கருதுறாடே டவுட் தான். இல்லடா, அஸ்வின் ஜடேஜா 100 நீங்க பிளேயிங் லெவல்ல வைப்பீங்களா? ஒரே முடிக்க மாட்டீங்களா? அப்ப எதுக்கு அவனுங்க 38 கோடினா அவங்களே அவங்களுக்கு ஓவரே ஃபுல் கோட்டா முடிக்க மாட்டேன்றானா இவன். சிஎஸ்கே அவ்வளவுதான், சிஎஸ்கே ஜோலி முடிஞ்சு. அதுக்கப்புறம்லாம் இவனுங்க கம்பேக் கொடுக்கலாம் வாய்ப்பே கிடையாது. இவனுங்களுக்கு கம்பேக் கொடுக்கணும் ஒரு வீடியோ வேற நான் போட்டேன். வாய்ப்பே இல்லை கம்பேக் கொடுக்க சொல்லிட்டேன். அந்த நேரத்தை நெல்லில் சின்னதான் பாவம் பண்ணணும் தெரியல. அவனுக்கு ஆடலாம்டா டே சாமி. அவன் கூட போட்டுக்கலாம். நீ அப்படி நீ ஸ்பின்னர் நீ அஸ்வின் ஜடேஜாவே வச்சு போறனா 100 எல்லாம் வெளியே வைக்க முடியாது. அவன் நல்லா போட்டுங்கிறான். அவன் தான் போடுறாடே. நீங்க இல்லன்னா ரச்சினை வெளியே உட்கார வச்சுட்டு அங்க ஒரு யங்ஸ்டர் இறக்கணும். ஏன்னா ரச்சினும் இப்ப தடுமாறுறான், ரொம்ப தடுமாறுறான் ரச்சின். நான் உனக்கு கொஞ்சம் சொல்லிட்டா ஒரு நிமிஷம். அஸ்வின் அண்ணா நாட் இன் கிரேட் ஃபார்ம். கரெக்ட் தான். இல்லடா, அதான் 3 ஓவர் 4வது ஓவர் போட்டாலே பிரிச்சிடுறாங்க. 3 ஓவர் வரைக்கும் கரெக்டா போடணும். இன்னொன்னு அஸ்வினா நீங்க பவர் பிளேல தெரிய வராங்க, பவர் பிளே யூஸ் பண்ண பழக்கதாண்டா செய்வாங்க. பவர் பிளேல லாஸ்ட் ஓவர் என்னவோ கொடுத்த மாதிரி இருக்குது. ஆனா 8 ரன் தான் விட்டாரு. எந்திஞ்சு போற நல்லா தான் போட்டார். பட் இருந்தாலும் நேத்து கொஞ்சம் டீசென்டாவே போட்டாரு அஸ்வின் அண்ணா. இன்னொன்னு பவர் பிளேல போறதுக்கு ஆள் இல்ல. அப்ப என்ன பண்ணணும், நீங்க நாதன் அலி சொல்ல எடுத்துடணும், ரச்சினை டிராப் பண்ணிட்டு அங்க வந்து நீங்க ஷேக் ரஷீதோ இல்லைன்னா ஆண்ட்ரே சித்தார்த்தோ ஏதோ ஒரு யங்ஸ்டர் ஆடணும். நீங்க யங்ஸ்டர் உள்ள எடுத்துன்னு வந்தா தானே அந்த டீம் உருப்படும். நீங்க ஜெயிக்கிறீங்களோ இனிமேலாம் நீங்க ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. யங்ஸ்டர் எடுத்து வந்து நெக்ஸ்ட் க்ரூம் பண்ணுங்க நெக்ஸ்ட் சீசனுக்கு. இல்ல விஜய் சேகர் வந்து இப்படியே விளையாடக்கூடாதுடா. அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கணும். சும்மா 54 பாலுக்கு 65 இதெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கோரே கிடையாது. 20 டெஸ்ட் கிடையாது. 50 பால் விளையாண்டா மினிமம் 80 78 இந்த மாதிரி அடிச்சாதான்
ஒரு இது சும்மா வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றது தான் வேஸ்ட். விஜய் சங்கர் கொடுத்த வாய்ப்பு வந்து அவரே நழுவிட்டு இருக்காரு. படல நான் நேத்து சொல்ல போனா உண்மையா படம் ஏய், அப்படிலாம் சொல்ல என்ன முடியாதுடா. இட்விக்கெட் ஆயிட்டு கிளம்புன்றேன் நானு. இல்லனா வந்து வெளியே போய் ரிட்டர் ஆயிரு அவ்வளவுதான். என்ன அதுல சொல்றதுன்னு 2 தெரியல பேர் 10 ஓவர் இருக்காங்க. ஆ அது எம்எஸ் தோனி 10 ஓவர் நின்னு நேத்து தான் எம்எஸ் தோனியோட மோசமான பேட்டிங்கே நான் பார்த்தேன். சொன்னாரு தோனி வந்து லாஸ்ட் 2 ஓவர் எப்பயுமே இறங்குவாரு அப்படின்னாங்க. பட் நேற்று 10 ஓவர் தோனி நின்று இருக்காங்க. ஒருவேளை தோனியும் விஜய் சங்கர் ஏதாச்சும் ஒரு இன்டென்ட் ஒரு 4 பால் காட்டினா வச்சுக்கோங்க ஈஸியா வச்சிருக்கலாம். ஏன்னா தோத்த ரன் 26 ரன் தான், மொத்தம் 26 ரன் ரொம்பலாம் கிடையாது. பவர் பிளேல அடிக்கலப்பா நீங்க, ஓகே மிடில் அடிக்க வேண்டியதான ஒரு 2 ஓவர் ஸ்ட்ரகிள் ஆனே ஓகே. அப்புறம் ஒரு ஓவருக்கு ஒரு 6 அடிச்சா கூட மொத்தம் 10 ஓவருக்கு ஒரு 4 6 அடிச்சு தான் முடிஞ்சிருக்கு வேண்டிய மேட்ச். கரெக்ட். இன்னொன்னு எம்எஸ் தோனி ஃபிட்னஸ் இஷ்யூ இருக்கு, தெளிவாவே தெரிஞ்சு நேத்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாரு. ஒருவேளை பிச்சு ஏதாச்சும் மாறிடுச்சா? டிக்கெட் வாங்கிட்டு வராங்க, சரி ஓகே ஆல் அவுட் ஆகக்கூடாது, எல்லாத்தையும் வந்து சும்மா சிஎஸ்டி கத்த விடலாம்னு சும்மா விளையாடுறாங்களா? எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஸ்கேம் தான் பண்றாங்க போல பண்றதை பார்த்தா அப்பதான் தெரியுது. 4th ஓவர்ல இருந்தே என்ஆர்ஆருக்கு ஆட ஆரம்பிச்சுறாங்க இவங்க. எதுக்கு தேவையில்லாம வின்னே பண்ணாம நீங்க என்ன ஆடி என்ன பிரயோஜனம் சொல்லு? வின் பண்ணாதான் யூஸ் ஆகும். நீங்க வின்னே பண்ணாம 2 ரன்னுக்கே ஆடி இருந்தா 2 ரன் வச்சு என்ன பண்ண போறீங்க? நீங்க வின் பண்ணாதான் உள்ள போறதுக்காக இனிமேலாம் வாய்ப்பு இல்ல. நீங்க கம்பேக் வாய்ப்பே இல்ல கொடுக்கறதுக்கு. ஏன்னா இந்த டீம் வச்சுலாம் கம்பேக் சிஎஸ்கே என்ன மாதிரி பிரான்ச்சைஸை கேவல பத்தி நிக்கிறீங்க சாமி. பட் இன்னொரு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு 10 மேட்ச் இருக்கு. சொல்லு இப்படிதானே நிறைய எல்லா மேட்சும் பொண்ணுக்கிறோம். 10 மேட்ச் இருக்கு, 11 மேட்ச் இருக்கு. இவனுங்க இவனுங்க மாத்தவும் மாட்டானுங்க டீமை. இவனுங்க இன்டென்ட்டும் காட்ட மாட்டாங்க. எனக்கு தோக்கதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க 14 மேட்ச் கூட தோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு இன்டென்ட்டை காட்டு தோத்துருங்கன்ற. ட்ரை பண்ண முடியல. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் அந்த சந்தோஷமா ஃபேன்ஸ் இருக்கும். பரவாயில்ல நம்ம ஆளுங்க அடிக்கிற போய் ட்ரை பண்ணி தான் அவுட் ஆனாங்கன்னு சொல்லலாம். எல்லாம் தடவினே இருந்துட்டு அவுட் ஆயிட்டு எவன் அடிக்கணுமா அவன் அடிக்க மாட்டேன்றான். எவன் அடிக்க கூடாது அவன் அடிக்க போய் அவுட் ஆகிறான். ருத்து கடைசி வரையும் நிக்கணும். ருத்து 15 ஓவர் வரையும் நின்னாதான் மேட்ச். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தானா வாய்ப்பே இல்லை மேட்ச். வாய்ப்பு இல்லை. எம்எஸ் தோனி இருந்ததுனால தான் சிஎஸ்கே இத்தனை வருஷமா தப்பிச்சுன்னு வந்துச்சு. அதுதான் ஃபிளமிங் எல்லாம் கிடையாது. அதுதான் ஓப்பனா சொல்ல போனோம். இன்னொன்னு இந்த ஃபிளமிங் வாயை வச்சு சும்மாவே இருக்கிறது இல்லை. போஸ்ட் மேட்ச் பிரஸ் ஏதாவது போய் பிரஸ்ல போய் வளர்றது, நாங்க இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம். கம்பேக் பண்றது மட்டும் மேட்டர் இல்ல. 3 மேட்ச் 4 மேட்ச் தோத்துட்டு அப்புறம் கூட லாஸ்டா 14வது மேட்ச் முடியும் போது பாருங்க நாங்க எங்க இருக்கிறோம். அப்படி சொல்லிருக்காங்களா? லாஸ்டா 14 மேட்ச் பாருங்க நம்ம இதை இன்னும் நான் மறக்க மாட்டேன்றோம்னா இந்த 8th பொசிஷன் வந்து நம்ம 0.77 இருந்தோம். அந்த இடத்துல என்ன தெரியுமா போறானுங்க? தலை ஃபார் ரீசன் போறாரு. ஏன்டா பிரான்சிஸ் கேவலமா அங்க தூக்குது. ஆனா அது அவனுக்கு போடல, நம்ம ஃபேன்ஸ் போடல. அது எவன் போட்டான்னு எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும் எவன் போடுறானுங்க. ஆனா எம்எஸ் தோனி நெக்ஸ்ட் 4 மேட்ச்ல ரிட்டையர் ஆக போறாரு, அது தெரிஞ்ச விஷயம். கன்ஃபார்ம் அது. நெக்ஸ்ட் 4 மேட்ச் சென்னையில 4 மேட்ச் இருக்குதுல்ல, அதுல எந்த மேட்ச் வேணா ரிட்டையர் ஆகலாம். ஆக்சுவலி நேத்தே ரிட்டையர் ஆகணும்னு நினைச்சேன்னா அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் சேப்பாக்ல. எம்எஸ் தோனியோட அப்பா அம்மா வந்து நான் பார்த்ததே கிடையாது. அது இல்லாம நேத்து அவங்க ஒய்ஃப் வேற இன்ஸ்டால ஸ்டோரி வேற போட்டுருந்தாங்க, நாங்க மேட்ச் பார்க்க போறோம். இது வரைக்கும் அவங்க போட்டதே கிடையாது. இன்னொன்னு ருத்து தயவு செய்து ஜடேஜாவை எம்எஸ் தோனிக்கு முன்னாடி அனுப்பாது. ஆனா ஜடேஜா நீங்க பேட்ஸ்மேன்லாம் கருதி எனக்கு ஜடேஜா ஏதோ ஒரு சீசன் தானே அடிப்பான். வாய்ப்பில்லாடா ஜடேஜா. ஜடேஜா வந்து 30 ரன் தான் அடிச்சு கொடுத்தாரா. ஆனா வந்து லாங் ரன் வந்து அதனால அடிக்கவே முடியாது. ஆட மாட்டான் ஜடேஜா. தெரிஞ்சு ஜடேஜா நீங்க லாஸ்ட் வைக்கிறது தான் பெஸ்ட். 30 25 இந்த மாதிரி தான் அடிச்சு கொடுப்பாங்க. ரொம்ப ரன் வாய்ப்பு எல்லா டைம் எல்லாம் ஜடேஜா நம்ப முடியாது. அது ஜடேஜா அடிக்கணும்னா ஆப்போசிட்ல எம்எஸ் தோனி நிக்கணும். அப்பதான் ஜடேஜா வந்து அப்பதான் பேட்டிங் தெரியாது ஜடேஜாக்கு. அது வரைக்கும் பேட்டிங்கே தெரியாது. இல்ல எக்ஸ்ட்ரா பிரஷர் போட்டு வரவங்களெல்லாம் அவுட் பண்றான். தயவு செய்து அவனை பின்னாடி அனுப்பிச்சு விட்டுருங்க. ரொம்ப இது பண்ணிட்டான். இல்ல பயப்படுறாங்க, எதுவும் புரிய மாட்டேங்குது. விக்கெட் விழுந்து அப்புறம் வந்து ஆல் அவுட் ஆயிடுவாங்க. ஆல் அவுட் ஆனா ஆயிட்டு போறாங்க. அதுதான் சொல்றேன். உங்களை மீது எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க கிரவுண்ட்ல? 5000 10,000 கொடுத்து உட்காந்துருக்காங்க. இவங்க வந்து பக்கத்துல போய் தோக்க மாட்டாங்க, சும்மா வந்து சிங்கிள் அடிச்சுட்டு இருக்காங்க. அதான் வந்து கடுப்பாயிருச்சு எனக்கு. இதுவும் இவனுங்க இந்த இதுல டைலாக் பண்ணுவாங்க, இவனுக்கு கொடுக்குற மென்டல் டர்ச்சல்ல எஸ்கு புஸ்கா பண்ணிட்டு உள்ள போய் உட்காந்துடலாம் தோடுது. அந்த மாதிரி பண்றானு. ஒன்னே என்னது சிஎஸ்கேக்கு வந்து சிஎஸ்கே இப்படி தோக்கணும்னு நீங்க சிஎஸ்கே ஃபேன் கிடையாது அப்படி இப்படின்னு வந்து நீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்றீங்க. அதெல்லாம் நாங்க வேணா அவங்க ஜெயிச்சா முதல்ல கொண்டாடுறவங்களே. ஆக்சுவலி ஏன்னா
இப்போ ஒரு டீம் தோக்குதுன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் ஆனா அவங்க பண்ற தப்புன்னே சொல்லாம சப்போர்ட் பண்றது தான் தப்புன்னு நான் சொல்ல வரேன். கண்டிப்பா. நேத்து சென்னை மாதிரி ஒரு ஸ்லோ ட்ராக்ல 50 ரன் கொடுத்தாரு. இன்டென்ட்ட காட்டி தோத்துருந்தா நாங்களும் சிஎஸ்கே ஃபாரெவர்னு போட்டிருப்போம். ஆனா நீங்க இன்டென்ட்டே காட்ட மாட்டேன்றீங்க. அதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கோம். தயவுசெய்து இன்டென்ட்ட காட்டுங்கடா டேய். நீங்க நெக்ஸ்ட் 10 மேட்ச் தோத்துட்டு இருங்க. பிரச்சனை இல்ல. இன்டென்ட்ட காட்டி தோத்து போங்க. ஐ திங்க் எனக்கு என்னவோ தோணுதுண்ணா, நெக்ஸ்ட் 6 மேட்சஸ் வின் பண்ணுவாங்க சிஎஸ்கே. ஐபிஎல்லடா இவனுக்கு தோக்குது பவர் பிளேல தோத்துட்டானுங்க. பவர் பிளேல இவனுங்க 50 ரன் அடிக்கலாம் மேட்ச் அங்கேயே முடிஞ்சு. எனக்கு சிரிப்பா வச்சு. நேத்து விஜய் சங்கர் ஆடும்போது இவனுக்கு எடாராருக்கு ஆட போறானுங்க தெரிஞ்சிச்சு. இதுக்கு வேலை எடாரார் ஆடா இன்னொன்னு இனிமே நீ வயசுக்கு வந்த என்ன வரலன்னா என்ன 3 ஓம் முடிஞ்சிச்சு. 4 ஓம் இன்னும் இருக்கிறது. 4 ஓம் நீ எத்தனை வந்து தப்பிக்க வைக்கலாம். ஆனா டெல்லி இல்ல சாரி வெளியே போனாலும் நல்லா போடுவாரு. ஆனா இந்த ஸ்பின்னர்ஸ் நான் உனக்கு சொல்றேன் பாரு, வெளியே போட முடியாது. ஸ்பின்னர்ஸ் வச்சு வெளியே போட முடியாது. அதான் சொல்ல வரேன். அந்த இடத்துல என்ன பண்ணுவானுன்னா ஆதன் அலி உள்ள எடுத்துட்டு வந்தே ஆகணும். இவனுங்க தப்பு பண்ணி அங்க எங்கன்னா அன்சுல் கம்போஜ் உள்ள எடுத்துன்னு வர ட்ரை பண்ணி ஒரு பிளாட் ட்ராக்ல எடுத்துன்னு வந்தாங்கன்னு வச்சுக்கோ, பாம்பே மாதிரி ட்ராக்ல அவங்க இருக்கிற அந்த ஃபார்முக்கெல்லாம் போய் மாட்டுச்சுன்னா போட்டு பொரட்டி பொரட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லா டீமும் அமைதியாரு. நம்ம பங்காளிங்க நம்ம கூடவே வந்துருக்காங்க. கவலையே பண்ணாதீங்க. பெரிய டீம் தான் இந்த டீம் போட்டு போட்டு எடுக்கிறாங்க. சின்ன டீம்ல ஈஸியா உள்ள போயிட்டு இருக்கு. இல்ல எஸ்ஆர்ஹெச் ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன். மான்குட்டி மாதிரி துள்ளி கிடந்த பிள்ளைய இப்ப எப்படி ஆக்கி வச்சிருக்கான்னு ஒரு மீம் போட்டுருந்தாங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. சின்ன ஒரு இது மாதிரி பண்ணிடலாம். ராஜஸ்தான் பஞ்சாப் மேட்ச். ராஜஸ்தான் நேத்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்துட்டு டீமே டிஃபரெண்டா தெரியுது. ரியான் பராக் இவன் கேப்டன்சி பிரஷர் இல்லாம சூப்பரா ஆடுறான் நேத்து பேட்டிங்கு. இன்னொன்னு நான் வந்து சிஎஸ்கேல தீக்ஷனா இருக்கும்போது தீக்ஷா தான் ப்ராப்ளம் நினைச்சிருந்தேன். ஆனா சஞ்சு சாம்சன் தீக்ஷனாவை சூப்பரா யூஸ் பண்ணான் நேத்து. சூப்பரா யூஸ் பண்ணார் நேத்து. அதுதான் யூஸ் பண்ணார் பவுலிங். அதுதான் இப்ப என்ன பிரச்சனைனா சிஎஸ்கேல கேப்டன் தான் பிரச்சனை. ருத்துக்கு சரியா ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ண தெரியல. அங்க பாரு சஞ்சு சாம்சன் எவ்வளவு சூப்பரா யூஸ் பண்றான். இப்ப சஞ்சு சாம்சன் உள்ள கேப்டன் யாரார் வேற லெவல்ல திடுறாங்க. விக்கெட் கீப்பிங்லாம் இப்ப வரைக்கும் நல்லா குறை சொல்ல முடியாது. இந்த விஷயத்துல பயங்கரமா பண்றேன். நேத்து ஒரு ரன் அவுட்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஜடேஜா செம்மையா த்ரோ பண்ணா அதை செம்மையா அடிச்சாரு. அதெல்லாம் வேற லெவல். இப்ப விக்கெட் கீப்பிங்ல தோனி அடிச்சுக்க இப்ப வரையுமே வேற ஆளே முடியாது. ஆனா நேத்து தோனியோட பேட்டிங் தான் கொஸ்டின் மார்க். அவங்களாம் 20 பால் ஆனா 40 ரன்ஸ் அப்படி அடிக்கிறாரு. ஏன் நேத்து அவ்வளவு குறைவா ஃபார்ம் போயிடுச்சா இல்ல முடியலையா அவரால இல்ல படலையா எனக்கு ஒன்னு சொல்றா. முடியல அதுக்கு அடிச்சுட்டு வந்து 2-3 பால் சுத்துங்கன்ற அவுட் ஆனாலும் பரவாயில்ல. ஆனா நீ யோசிச்சு பாரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம ஃபீல்டிங் பண்ணோம். ஃபுல்லா பாடியில இருந்து டீஹைட்ரேட் ஆயிட்டுக்கும். போய் 10 நிமிஷம் கூட இல்ல இந்த புறம்போக்கு மொத்த பேரே பட்டு பட்டுன்னு அவுட் ஆயிட்டு வந்து வெளியே வருது. அது நம்ம கரெக்ட் தான். அதுவும் கரெக்ட் தான். உள்ள வைட் வந்து நல்ல விஷயம் தான். தயவுசெய்து கான்வே திரும்ப தூக்கிடாதீங்க. வெயிங்க தூக்கிடாத. கான்வே முகேஷ் சௌத்ரி வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் சொதப்பிட்டான். ஃபர்ஸ்ட் மேட்ச். ரெண்டாவது மேட்ச் அவர் ட்ரை பண்ணுவோம். மேட்ச் வந்து மேல வருவாங்க போடுவாங்க. மறுபடியும் போடுவாங்க. தெரியுமா உனக்கு? அதெல்லாம் ட்ரையே வேணாம். நான் தயவு செஞ்சு வெளியே தூக்கிட்டு அந்த பையனை இழுத்துவாங்க. விஜய் சங்கர் வெளியே அனுப்பிச்சு ஒரு யங்ஸ்டர் போட்டு ரொட்டேட் பண்ணுங்க. ஏன் குர்பஜன் சிங் ட்ரை பண்ண கூடாது? அவனும் 140+ போடுவான். அவர்லாம் 150 போடுவாருண்ணா. அதெல்லாம் ட்ரை பண்ணானா. விஜய் சங்கர் சமீர் ஜியே பரவாயில்ல போடா. ஃபர்ஸ்ட் பால் சுத்திட்டு இருந்தான். அந்த நேத்து எனக்கு அது இன்னொரு மீம் ஒண்ணு பார்த்தேன். யாரா வீட்டு மேல கல்ல அடிச்சுதுன்னு சிங்கப்பூரத்துல ஒரு டைலாக் வரும். பிரகாஷ் ராஜ் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி யாரா மேல அடிச்சுது தூக்கி பால அவன் தலைமையில வச்சுப்பான். என்னையா விட்டீங்க. அதுவும் பாத்தியா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவனுக்கு லாஸ்ட் இயர் முதல் வருஷம் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் அவனுக்கு வந்தவனே சுத்த ஆரம்பிச்சான். ஃபர்ஸ்ட் பால் 6 ரெண்டாவது பால் 4 அப்படி அவுட் ஆயிட்டு போங்கடா. ஏன்டா வந்து தடவிட்டே இருக்கீங்க? ஆக்சுவலி நேத்து பாத்தீங்கன்னா டெல்லி வந்து எப்படி பேட்டிங் ஆடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. சிஎஸ்கே எப்படி பேட்டிங் ஆடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே யங்ஸ்டர் யாரெல்லாம் பாக்குறீங்களா? இதை கத்துங்க. டிசியை பார்த்து பேட்டிங் கத்துங்க. இல்ல டிசில யாராடா அப்படி ஹெல்ப் பண்றா? யாருமே ஹெல்ப் பண்ணல. அவங்க பேட்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா ஆடுனா யாருமே ஆடல. பிரேசன் மேக்கர் மட்டும் தான் ரத்தம் சிஎஸ்கே கேக்குறான்னு சொல்லிட்டு போயிட்டான். நம்ம டீம்ல வந்து அடிக்க இன்டென்ட் வந்து அவன் அடிக்கிறதுல இருந்துச்சு தம்பி. அவன் ஏதோ கலில் கிட்ட மாட்டிக்கு நல்லா பொல பழந்துரும் பண்ணது. இன்னொன்னு இல்ல பாஃப் வேற இல்ல. பாஃப் இருந்தா வச்சுக்காங்க. எங்க தப்பிச்சு ஆல்ரெடி மாட்டிக்கினானுங்க. பாஃப் இருந்தா இன்னும் போட்டு பிரிச்சிருப்பான். என்னடா விட்டீங்களே. உண்மையிலே இவனுக்கு ரொம்ப துரோகம் பாஃபுக்கு பண்ணது.
அக்ஷர் பட்டேல் பவுலிங்கே போடல நாங்க. ஒரே ஒரு தான் கடைசியில போட்டோம். அதுதான் அதுவும் சும்மா டைம் பாஸ்க்கு வந்து போட்டு போடாரு. அவனுக்கு தெரிஞ்சு போய் இன்னொன்னு நானு ஃபாஃப் இல்லைன்னே அக்ஷர் பட்டேல் கேப்டன்ஸ்ல தடுமாறுவான்னு நினைச்சேன். ஆனா செம்மையா பண்ணாரு. செம்மையா பண்ணல. நம்மளால மோசமா பண்ணோம். அதனால தான் அது செம்மையா தெரியுது. அந்த விப்ராஜ் சர்மாலாம் 4 ஓவர் போட்டு ஒரு 6 எக்கானமில போடவே நம்ம டீம்ல வேர்ல்ட் பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இருக்கிறீங்களா? யாவடா 6 எக்கானமி வச்சிருக்கீங்க? இல்ல நல்லா தானே ஆனா யூஸ் பண்ணலடா கரெக்டா. பங்காளிங்க நமக்கும் பங்காளிக்கும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களும் ஒரு ஜோக்கர், நம்மளும் ஒரு ஜோக்கர். ஜாலியா உட்காந்து மேட்ச் பார்க்க. யார் பெரிய ஜோக்கர்? ஜோக்கர்ஸ்ல தான் வெயிட் ஜோக்கரா இருக்க போறான் தீபக் சகர். அவன் ஒண்ணு. பும்ரா ஃபுல் ஃபிட் அந்த மேட்ச்க்கு. ஆமா கரெக்ட். அட்லீஸ்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு ஆறுதலா ஒரு பாட்டு பாடுறேன். சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஆறுதலா ஒரு பாட்டு பாடலாம். இந்த பாடம் ஞாபகம் வருது. நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே, என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்பாடு உண்மைகளை, உசைன் போல்டை போல் இல்லாமல் ஓடு, கோல்டு தேடி வரும், உந்தன் வாழ்வுக்கு ஒலிம்பிக்கை போல வேலை வெற்றி தரும், நாங்கள் ரிசியும் இல்லை ஓர் குசியும் சொல்ல கூடிச்சா கூடிடா எதிர் நீச்சலடி. அந்த மாதிரி டாச்சு பண்ணி இன்னும் 10 மேட்ச் இருக்கு. கரெக்டா பிளே 6 மேட்ச் ஜெயிச்சிங்கனாவே நம்ம குவாலிஃபை. அந்த வேலைய போலாம், ஈஸியா போலாம், உள்ள போலாம். பட் வந்து கன்ஃபாக்ட் தரலாம். நினைச்சா கண்டிப்பா தரலாம். தராம இருக்க சொல்ல முடியாது. கண்டிப்பா தரலாம். ஆனா என்ன பிளேயிங் லெவல் மட்டும் பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணா மட்டும்தான். ஒருவேளை இப்படி இருக்குமோ ஃப்ளமிங் சொன்னதை பார்த்து லாஸ்ட் இயர் ஆர்சிபியும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டு அதுக்கப்புறம் 6 மேட்ச் தோத்துட்டு திருப்பி வந்து நான் வந்து 2010ல சிஎஸ்கே அப்படிதான்டா பண்ணாங்க. 6 ஜெயிச்சு உள்ள போய் கப்பி அடிச்சிருவானுங்க. இருக்குமோ உள்ள வர்றதுக்கு எங்களை பார்ட் 4 போட வைக்காதீங்கடா டேய். அதுதானே உங்களுக்கு சொல்லுவேன். எங்களால பார்ட்டுக்கா வந்து எங்களால முடியலடா. நம்ம வந்து என்ன பண்ண தெரியும், பார்ட் 4 பார்ட் 5 பார்ட் 6 போயிட்டே இருக்கும் போல. நம்ம பார்ட் 10 11 வரையும் போல தெரியுது. நான் பார்ட் 3யோட முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன் இந்த வீடியோவை. இதோட விடைபெறுவது உங்கள் மெய். அப்படி இல்லடா பார்ட் 4 போடுவோம்டா. பார்ட் 4லாம் கிடையாது.